ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா கிச்சன். வாங்க யோகா கிச்சன் 3 அபூர்வ காயை பற்றி நம்ம இப்போ அதோட பெனிஃபிட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியுதா? இது அப்பா சொரியன் சொரியாக இருக்குதா? இந்த அறுத்து பார்த்தீங்கன்னா அம்மா சடைச்சி புல்ல சர்க்கரை கட்டின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பலாப்பழம். இது பலாப்பழத்தில் குட்டி பலா பிஞ்சி பலா முசு இதோட பயன்களும். அடுத்தது இந்த ஒயிட் பம்கின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளை பூசணிக்காய் பயன்களும், ஆஷ் கோல் இந்த பப்பாளிக்காயோட பயன்களும் பார்க்க போகிறோம். இந்த பலாமுசு பார்த்தீங்கன்னா இப்போ குட்டியாக இருக்குது பாருங்க, குழந்த மாரி. இந்த பலாமுசு இது கிடைக்கிறவங்க உழவு சந்தையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. கிராமத்துலலாம் கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும், பெரிய பெரிய மாலில் கிடைக்கும். அது ஓகே. இது வந்து ஜாக் ஃப்ரூட் ஸ்மார்ட், ஓகேங்களா? இதை வாங்கி நீங்கள் வந்து ரா ஜாக் ஃப்ரூட் இதை நீங்கள் சமைச்சு வந்தீங்கன்னா உடலுக்கு அவ்வளோ நல்லது. ஏகப்பட்ட விட்டமின்களும் நியூட்ரிஷனும் இருக்குது. இதில் மெக்னீஷியம், துத்தநாகம், காப்பர் இந்தமாதிரி சொல்லிட்டே போகலாம். தாமிர சத்து இருக்குது இதில். இந்த பலாப்பஞ்சி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் இருக்கிற அனைத்து கோளாறையும் சரி பண்ணுது. வயிற்றில் இருக்கிற அல்சரு, வயிறு புண்ணு, அதெல்லாம் வயிறு புண்ணு அல்சர் எல்லாம் ஒன்று தான், அது குணமாக்குது. குடலில் இருக்கிற பிரச்சனையை சரி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பலாப்பிஞ்சை நம்ம சாப்பிட்டு வர நம்ம குடலுக்கு நல்ல ஒரு வலுவை கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குடலுக்கு ஒரு நல்ல வலுவை கொடுக்கறதுனால அப்பெண்டிக்ஸ்லாம் வராது. பித்தநீர் பைன்னு சொல்லக்கூடிய அந்த பையை வந்து உறுதியாக ஸ்ட்ராங்காக வைக்குது. சரி, இந்த பலாப்பிஞ்சால் வேறு என்ன இதுன்னா, அந்த பிஞ்சை அதை சாப்பிட்றதுனால குளுக்கோஸின் அளவை வந்து கம்மி பண்ணி இன்சுலின் சுரப்பு அதிகமாக்கி சுகர் பேஷண்ட்டுக்கு ஃப்ரெண்டாக இருக்குது. இதை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் கிடைக்கிறவங்க சாப்பிடுங்க, அப்படி கிடைக்காதவங்க மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க. இதில் வந்து ஏகப்படையான விட்டமின்களும் நியூட்ரிஷன்களும் இருக்குது. உடலில் வந்து பலவீனமாக இருக்குது, அப்படி வீக்காக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணோன்னா வீக்லி ஒன்ஸ் இதை பொரியல் செஞ்சு இல்லை கூட்டாக செஞ்சு சாப்பிட்டு வர உடல் நல்லா ஆரோக்கியப்படுறதை நீங்களே பார்ப்பீங்க. இதை வந்து வளர்கிற குழந்தைக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ஒரு 15 to 20 இயர்ஸ் உள்ள பிள்ளைங்கள்லாம் செஞ்சு கொடுங்க. ஓகே. இது ஒயிட் பூசணி, வெள்ளை பூசணி. இது எங்களுக்கு தெரியாதான்னு சொன்னீங்கன்னா, இதில் ஏகப்பட்ட விட்டமின்களும் நியூட்ரிஷன்களும் இருக்குது. இதில் என்னன்னா உடல் எடையை குறைக்கக்கூடிய அபூர்வ சக்தி இருக்குது. இதை வந்து நம்ம வந்து அரைச்சி வெறும் வயிற்றில் சாராக குடிச்சு வந்தோம்னா நம்ம வயிற்றில் இருக்கிற அல்சர் தான் சில பேருக்கு அதாவது கேன்சராக மாறக்கூடியது. காலின் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து குணப்படுத்தக்கூடியது. வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் சரி பண்ணக்கூடியது. உடல் எடை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை வீக்லி ஒன்ஸ் ஜூஸ் எடுத்து சாப்பிடுங்க. அதாவது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியாகவே இது யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிபியை கண்ட்ரோல் பண்ணுது, உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இதில் இயற்கையாகவே இருக்கக்கூடிய அயோடின், இதில் இயற்கையாகவே இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்குது. இந்த பூசணிக்காவை நம்ம சாப்பிட்டு வர நம்ம உடம்புல வந்து நல்ல ஒரு உடல் வந்து ஆரோக்கியமானதை நீங்கள் பார்ப்பீங்க. இதை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா வேறு என்ன பயன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் மறைஞ்சி நம்ம வயிற்றுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தையும் செரிமானத்தையும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூசணிக்காய் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை எடுத்து வந்தீங்கன்னா உங்கள் வெயிட் ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க வெயிட் உடனே குறையிறத நீங்களே பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இந்த வெண்பூசணி சாறு அவ்வளோ நல்லது. வாய்ப்புண், வயிற்று புண் எல்லாத்தையும் குணப்படுத்துறது கூடியது. மணத்தக்காளி கீரையில் எப்படி ஒரு பெனிஃபிட் இருக்கோ அந்த மாதிரி பெனிஃபிட் உள்ளது. அடுத்தது பப்பாளிக்காய் பார்க்கலாம். பப்பாளிக்காய் இப்போ ஏஜ் அட்டன் பண்ணல என் பசங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க சில தாய்மார்கள். அவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 15 ஏஜ் இருந்தாலும் என்னப்பா உன் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணலையான்னு கேட்பாங்க உன் பொண்ணு. அந்தமாரி உள்ளவங்க இந்த பப்பாளிக்காயை பொரியலாவோ கூட்டாவோ செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தீங்கன்னா உடனே ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க 2 days. அந்தளவுக்கு அபூர்வ சக்தி உள்ளது இந்த பப்பாளிக்காயில் மட்டும். இதில் வந்து பீட்டா கரோட்டின் இருக்குது. பீட்டா கரோட்டின் இருந்தாலே கண்களுக்கு நல்லது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு பொருளில் கனியில் பீட்டா கரோட்டின் இருக்கோ கண்களுக்கு நல்லது. ரத்த சோகையை தடுக்கக்கூடியது. அதாவது பப்பாளி பழத்தில் எவ்வளோ சத்து இருக்கோ அதை விட பப்பாளிக்காயில் அதிக சத்து நியூட்ரிஷன் இருக்குன்னே சொல்லலாம். இந்த பப்பாளிக்காயை நம்ம சாப்பிட்டு வர
அந்த irregular பீரியட்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். irregular பீரியட்ஸ் வந்து நார்மல் ஆகும். உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். குளுக்கோஸின் அளவு கண்ட்ரோல் ஆகி இன்சுலின் சுரப்பு அதிகமாகி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சிறுநீரத்தை வலுவாக வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம சாப்பிட்டு வர இதய ஆரோக்கியம், இதயத்தை வந்து நல்லா மேம்படுத்தும். இதயத்தில் உள்ள தசைகளை வலுவாக்கும். இந்த 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 பப்பாளிக்காயை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா மூளையை ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். மூளையில் உள்ள செல்கள் அழியிறதை கட்டுப்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு நல்ல ரெசிபி மீட் பண்ண சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.